superstar. Information is wealth. Good luck. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவல் இன்விசிபிள் அப்புறம் 10 ராக்கெட்ஸுக்குமான 100 பால்ஸ் மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், ரிஸ்கா சிவிசி யாருக்கு ட்ரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வென்யூடைய பிச் ரிப்போர்ட் இங்கே எந்தெந்த பிளேயருக்கு இங்கே சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். 19 மேட்சஸ் பிளே பண்ணதில் 10 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வின் 9 பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் பிலோ ஸ்கோர் வந்து மேக்ஸிமம் 15 டைம்ஸ் 150க்குள்ள வந்திருக்கு. பிலோ ஸ்கோர் வந்து இப்போ ஆவரேஜா வந்து 130 ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோர் 155, லோ ஸ்கோர் 64க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்க ரீசெண்டா நடந்த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர், அதாவது வேற மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 204 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல 161 வரைக்கும் போயிருக்கு. அதே இது 100 பால்ஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 150 வரைக்கும் ஓவர்ஸ் இங்க அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 139 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. மேக்சிமம் சேசிங் பாத்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து இப்போ ரீசன்ட் டயத்துல கொஞ்சம் டஃபா இருந்திருக்கு. இங்க நடந்ததுல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் ஃபேசஸ் மேக்ஸிமம் ஈக்குவலா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஆனா ஃபேசஸ் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயும் ஈக்குவல் விக்கெட் எடுக்கிறாங்க. ஆனா ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் ஃபால் இங்க வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப் ஸ்பின்னர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 8 பொறுத்தவரை ஓவல் இன்விசிபிள் டீம் தான் வந்து ஃபுல்லா வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வென்யூ ரெக்கார்ட்லயும் பாத்தீங்கன்னா ஓவல் டீம் தான் இங்க ஃபுல்லா வின் பண்ணிருக்காங்க. இங்க விளையாண்ட ஒரு மேட்ச்லயும் 10 ராக்கெட் வந்து லாஸ் ஆயிட்டு, வென்யூ ப்ராக்ரஸ் படி தான் போகும் அப்படின்னா ஓவல் இன்விசிபிள் டீம் தான் இங்க 70 to 80% வின் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படிதான் வென்யூ ப்ராக்ரஸ் படி தான் மேக்சிமம் மேட்சஸ் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. ஆனாலும் 10 ராக்கெட் வந்து மேக்சிமம் குவாலிஃபை ஆகாத ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியான கண்டிஷன் இருக்கிறதுனால ப்ரெஷர் இல்லாம விளையாடுவாங்க. ஸோ அவங்க வின் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓவல் இன்விசிபிள் டீம் வந்து கண்டிப்பா பிளேயிங் 11 மாத்த மாட்டாங்க. மேபி ஃபாஸ்ட் பவுலர்ல யாராவது ஒண்ணு வேணா மாத்தலாம். 10 ராக்கெட் பொறுத்தவரை அவங்களோட இதுல வந்து லாஸ் ஆகுது. ஸோ மேபி அவங்க பெஞ்ச் பிளேயர்ஸ்ல பவுலிங்க்கு யாரையாவது கொண்டு வரலாம். அதே மாதிரி பேட்டிங்ல யாராவது ஒருத்தவங்களை மாத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்கும் ஓவல் இன்வென்ட்ஸுக்குமான மேட்ச்சு. இது வந்து அவங்க ஓவலோடைய ஹோம் கிரவுண்டில் நடக்கு. மேட்சோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவல் டீம் வந்து தொடர்ச்சியாக வின் ஆகுது, 2 மேட்ச் வின் ஆகுறாங்கன்னா அவங்க செமிஃபைனல் போகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஆனால் ட்ரெண்ட் ராக்கெட் வந்து வின் ஆனாலும், இனி வர 3 மேட்சும் அவங்க வின் ஆனாலும் ரன் ரேட் பிரகாரம் வின் ஆகணும். அப்போ தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கூடும். அப்போ தான் வின் ஆக முடியும் ஒழிய, இல்லைனா அவங்களால வின் ஆக மேக்சிமம் குவாலிஃபைடு இல்லாத கண்டிஷனில் தான் இருக்காங்க, ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபைடு ஆக முடியாது அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுறாங்க, ஃப்ரீயாக அடித்து விளையாடும் அப்படின்ட்டு விளையாடுறாங்கன்னா ட்ரெண்ட் ராக்கெட் பக்கம் அந்த மேட்ச் ஆனது கொஞ்சம் போகும். ஆனால் ஓவல் இன்விசிபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்ட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு, வென்யூ ரெக்கார்டும் நல்லா இருக்கு, இவங்ககிட்ட விளையாடின ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் நல்லா தான் இருக்கு. அவங்க ப்ரெஷராக விளையாண்டாதான் இந்த மேட்ச் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையே, அவங்க கொஞ்சம் இந்த கிரவுண்டுக்கும் இதுக்கும் நல்ல அவங்களுக்கு ஃபேவர் ஆகுது. ஸோ அப்படி விளையாடுறாங்க அப்படின்னா அந்த டீமானது வின் ஆகணுன்ட்டு தான் பார்ப்பாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வின் ஆகும்போது கண்டிப்பாக செமிஃபைனல் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த பிச்சோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது பேட்டர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் ஆகிற பிச்சு தான். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பேட்டர்ஸில் ஹிட்டர்ஸுக்கு நல்லாவே இங்கே சப்போர்ட் ஆகும். நல்லா ஹிட் பண்ணி அடிக்கிற மாதிரியான பேட்டர்ஸ், லேனின், ஸ்கைவரு, அந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் ஆகும். அந்த மாதிரி பிளேயர்ஸை மெயினாக ட்ரீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக அப்படி ஒன் சைடாக போகுது அப்படின்னா ஓவல் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா வேணால் நடக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன் சைடாக வர்றது ரொம்ப ரேரு. இந்த வென்யூ ப்ராக்ரஸ் தான் போகுது அப்படின்னா வென்யூ ப்ராக்ரஸ் படி தான் கண்டிப்பாக போகும். அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா வென்யூ ப்ராக்ரஸ் படியும் சரி, ஹெட் டு ஹெட் படியும் பார்க்கும்போது
ஓவல் தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வின் ஆகிறதுக்கு 60 to 70% வாய்ப்பு இருக்கும். அந்த பிரகாரம் போகுதுன்னா மேபி ட்ரை பண்ணலாம். ஒன் சைடாக போட்டால் அவங்க டீமுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை, அதாவது அந்த ஃபஸ்ட்டு 5 ஓவர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஒரு விக்கெட் வந்து விழுது. அதே ஸ்பின்னர் நல்லா வச்சுருக்காங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இல்லைன்னா விக்கெட் இல்லாமலே அவங்க அடிக்காங்க. ஆனாலும் ரீசண்டாக நடந்த டொமஸ்டிக் மேட்சஸ்லேயும் மற்ற மேட்சஸ்லேயும் சேஸின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த வென்யூ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்திருக்கு. இப்போ இதில் யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க, யாருக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பொறுத்தே வர விக்கெட் கீப்பரில் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரில் இருந்து நம்ம சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் வின்ஃபீல்டு எடுத்துகிட்டே போயிடலாம். எஸ்எல்எல் ஆடுறவங்க வின்ஃபீல்டு எடுக்கலாம். சேஸின் பண்ணுறாங்கன்னா மஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு சின்ன இப்போ ட்ரீம் பாயிண்ட்டாக எடுக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். அப்படி அவங்க கூட எடுக்கலான்னா இவங்களும் டாப் ஆர்டரில் வராங்க. ஸோ டாப் ஆர்டரில் விக்கெட் ஃபால் வந்து ஒரு விக்கெட்டாவது போகுது. ஸோ இப்போ நீங்கள் அது அவங்களுக்கு பதிலாக பி ஸ்மித்தை கூட லீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் மேக்ஸிமம் செலக்ட் பண்ண வேண்டிய பிளேயர் இந்த 2 பேர் தான். இந்த 2 பேர் இவங்க லோ பிக்கில் இருக்காங்க. ஸோ அடித்தாங்கன்னா வேகமாக அடிக்கும் போது நமக்கு அந்த ட்ரீம் பாயிண்ட் வந்து கிடைக்கும். 40-50க்கு பிலோ இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா பெட்டர் வின்ஃபீல்டோடைய ஒரு பிளேயரை இந்த இடத்துல இருந்து ட்ரை பண்ணலாம். இந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லேனினுடைய இந்த பேட்டிங் கேட்டகரியில் சொல்லியிருந்தோம் சோஃபியா டிவைன் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மேட்ச்சு இவங்க வந்து யார் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கார்ட்னர், அதை விட்டால் ஏகிங், இவங்கக்கிட்ட தான் த்ரெட்டு இருக்குது லேனினுக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே அந்த பவர் பிளேக்கு அப்புறம் தான் பவுலினுக்கு வராங்க. மேபி கார்ட்னர் வேணால் ஃபஸ்ட்டு பவுலிங் உள்ளே வரலாம். ஆனால் இந்த பிச்சு பொறுத்தவரை இது நல்ல ஹிட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால லேனின் வந்து நீங்கள் ட்ரீம் டீமுக்கு ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் பி ஸ்மித் பொறுத்தவரை அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் கிரவுண்டு தான். ஹோம் கிரவுண்டு பிளேயரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. நம்ம ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் வந்து இது பண்ணியிருந்தோம். ஒரு சின்னதாக வந்திருந்தாங்க. இவங்க 50 above% போயிட்டாங்கன்னா வேணால் ரிஸ்க் பண்ணி பாருங்கள். ஒரு டீமில் ரிஸ்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டீமில் ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த இதில் 2 பேர் தான் ட்ரீம் டீமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களை விட்டால் இப்போ லேனின் வரலைன்னா அந்த இடத்துல ஸ்கால்ஃபீல்டை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதில் வந்து 2 இந்த லோ பிக்கில் ஒன்று வராமலே போயிடுவாங்க. அப்படி வர்றதா இருந்தால் ட்ரெண்ட் ராக்கெட் ஒன் சைடாக வின் பண்ணால் மட்டும் ஸ்கால்ஃபீல்டு உள்ளே வருவாங்க. இப்போ இதில் ஸ்மால் லீக்கு சேஃபாக எடுக்கிறது யாரை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரையே எடுத்துகிட்டு போகலாம். அதுலேயும் பெட்டர் சேஃபாக லேனின்னு எடுக்கலாம். இந்த கிரவுண்டு ஹிட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். இந்த கேட்டகரியில் தான் பிளேயர் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு அடிப்படும். சிவிசி கஷ்டமாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதில் ஃபஸ்ட்டு லோ பீக்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃப்ராங்க்லின் அண்டு கிரியூகாக். இப்போது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க டீமோடைய இப்போ அந்த டீமோடைய அதாவது ஓவல் டீமோடைய மெயின் பவுலரான மெக்டொனால்டு வந்து இல்லை, அவைலபிளில். அதனால் வேறு பவுலர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் ஓவர் போன மேட்ச் கொடுக்கல. மேபி இந்த மேட்ச் கொடுக்கலாம். அப்படி கொடுக்காட்டி இவங்க தான் ஃப்ராங்க்லின் தான் 3 ஓவர் மேலே போடணும், இல்லை 4 ஓவர் கூட போட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள்
ஃப்ராங்க்லின் ட்ரை பண்ணணும். அப்படி ஃப்ராங்க்லின் வரல, ஃப்ராங்க்லின் கொஞ்சம் பேட்டினும் பண்ணுவாங்க, ஓரளவு அவங்களால பேட்டும் பண்ண முடியும். ஃப்ராங்க்லினா இல்லை பவுலரில் வர அடுத்த காம்பினேஷனில் வர்றப்போ அது யார், கிப்பு, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஓவல் ஒன் சைடாக போனாலும் மேக்ஸிமம் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ ஃப்ராங்க்லின் இந்த இடத்துல லோ பீக்கில் ட்ரை பண்ணுறது பெட்டரு. இந்த கிரியூகாக்கோடைய லைனப்பில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது, 1 டவுனில் வராங்க, இல்லை டாப்பில் வராங்க, இல்லை 2 டவுனில் வராங்க, இல்லை ஓவல் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணால் மட்டும் கிரியூகாக்கை எடுத்தால் போதும், இல்லைனா எடுக்க வேண்டாம். ஸோ இதிலேருந்து ஒரு லோ பீக்கு இவங்களை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரொட்டேஷன் பிக் பார்த்தீங்கன்னா கிரகம் இல்லைனா வில்லிங்டன். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்போம், வில்லிங்டன் ட்ரீம் டீம் மஸ்ட் பிக்கு வந்துடுவாங்கன்னு. இந்த இதில் இந்த 2 பேர்லேருந்து கண்டிப்பாக ஆனால் ஒருத்தவங்க வந்துடுவாங்க. 2 பேருக்குமே இந்த பக்கம் பார்க்கும்போது பிளேயர் அடியே த்ரெட் இருக்குது, கிரகமுக்கும் பார்த்தீங்கன்னா பிளேயர் அடியே த்ரெட் இருக்குது. 2 பேரும் பவர் பிளேக்கு அப்புறம் தான் பவுல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரகம் வந்து 3 ஓவருக்கு மேலே எப்படியும் போடுவாங்க, 3 to 4 ஓவர் போட்டுருவாங்க. வெல்லிங்டனும் 2 to 3 ஓவர் போடுவாங்க. ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒரு ஹை பிக்கை ரிஸ்க்காக எடுக்கலாம், அப்படி ரிஸ்க்காக லீவ் பண்ணலான்னா ஒருத்தங்களை லீவ் பண்ணலாம், ஒருத்தங்க ஆனால் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கார்ட்னர் பொறுத்தவரை இந்த மேட்ச்சு ஃபிக்ஸ்டு பிளேயர் தான். அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வருவாங்க. இந்த மேட்ச் அவங்க ப்ளே பண்ணியே ஆகணும். அவங்க டீம் அட்லீஸ்ட்டு ஒரு குவாலிஃபை ஆக முடியுமா முடியாதாங்கிறத அந்த ஸ்டேஜை முடிவு பண்ணுற மேட்ச் இது தான். இதில் லாஸ் ஆகிட்டாங்கன்னா உறுதியாக மேக்ஸிமம் இப்போவே அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் தான் இருக்காங்க. இதில் இதாகிட்டா கண்டிப்பாக இதாகிடும். அதே மாதிரி ஸ்கைவர் பொறுத்தவரை ட்ரெண்ட் ராக்கெட் ஹோம் கிரவுண்டில் விளையாடும் போது தான் அவங்களுடைய இது ஃபுல்லாமே ரொம்ப ஹோம் கிரவுண்டில் விளையாடும் போது கம்மியாக இருக்குது. இதே அவையில் விளையாடும் போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ ஆவரேஜ் நல்லா இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ அவங்களுடைய பெரிய அளவுக்கான த்ரெட்டு யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கேப் பாலில் அவுட் ஆகிறதுக்கு ஒரு சில வாய்ப்பு. கேப்பு அப்புறம் வெல்லிங்டன், இந்த 2 த்ரெட்டு தான். அதில் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சு ஒரு நல்ல ஹிட்டருக்கு பிச்சு சப்போர்ட் ஆகிறதுனால ஸ்கைவர் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி மேக்ஸிமம் அவங்க ஃப்ளாப் ஆகிறாங்கன்னா இந்த கேப் கிட்ட அவுட் ஆகினா தான் உண்டு. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டீமில் கேப்பை ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுறதில் வேணால் ஸ்கைவரை லீவ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அவங்க ட்ரீம் டீம் மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேப்ஸை பொறுத்தவரை எப்படி எடுக்கணும்னா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும். இந்த கிரவுண்டில் பொறுத்தவரை அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இப்போ ஒரு 2 ஓவர் போடுறாங்க, ஆனால் அது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங் போடணும். அப்போ ட்ரீம் டீம் உறுதி. அப்படி தான் இருக்குது. அப்படின்னா இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிவிட்டு செகண்ட் பவுலிங் போட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஒரு ட்ரீம் டீம் உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்பு ஆயிரும். இப்போவும் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் கேப்ஸி வந்து இருக்காங்க. கேப்பு பொறுத்தவரை கேப் தான் வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் இருக்காங்க. ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் அவங்க தான் இருக்காங்க. வைஸ் கேப்டனில் கார்ட்னர் வந்து இப்போ ஃபிக்ஸ்டு பிளேயர்னு மேக்ஸிமம் இந்த மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ கேப்பை பொறுத்தவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டாங்கன்னா சிவிசி அளவுக்கு இந்த வென்யூவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் பிளேயராக எடுத்தால் போதும், பெரிய அளவுக்கு சிவிசி கொடுத்து ரொம்ப ட்ரை பண்ண வேண்டிய இது இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு பிளேயரை கூட ட்ரை பண்ணலாம். கேப்டனுக்கு நீங்கள் கேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு இதில் இப்போ நீங்கள் ட்ரெண்ட் ராக்கெட்டு வின் ஆகும்ன்ட்டு இப்போ அவங்க மஸ்ட்டு வின் கண்டிஷனில் தான் 2 டீமும் இருக்குது. ட்ரெண்ட் ராக்கெட்டு ரொம்ப இதில் இருக்காங்க, அவங்க ப்ரெஷர் இல்லாமல் விளாடுவாங்க. அவங்க ஒன் சைடாக வின் ஆகிற கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கேப் அடிபடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். அப்படி வேணால் கேப்பை வந்து லீவ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஸ்மால் லீகில் எப்படியும் வந்துடுவாங்க. ஜிஎலுக்கு தான் நம்ம அந்த ரிஸ்க் பிக்கை சொல்கிறோம். ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக 3 to 4 பேர், அதில் நம்ம ஃப்ராங்க்லின் இவங்க 2 பேரில் 1, அதே மாதிரி கார்ட்னர் 1, 3,
கேப் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் கேப்டன் இது வரைக்கும் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் இந்த 3 பிக்கும் உள்ளே வந்துடும். அது போக 4 பிக்கும் உள்ளே வந்துடும். அது போக நீங்கள் இப்போ ஓவல் ஃபஸ்ட்டு பவுலிங் தான் போடுது அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து ஸ்கைவரையே ஃபஸ்ட்டு பேட்டினுக்கு எடுத்துக்குங்க. ஸோ இதில் அப்படி லோ பிக்கே வரலைன்னா 5மே ஹை பிக்கு கூட உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். டீம்ஸ் பிரகாரமும் பிளேயர் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ கேப்சி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் முக்கியத்துவம் கொடுக்கலாம். கேப் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் சிவிசி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸ்கைவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டினை விட செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா சிவிசி அளவுக்கு பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வருவாங்க. நம்ம ரிஸ்க்காக விசி அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹிட்டருக்கு நல்லா சப்போர்ட் ஆகிற கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜி ஹாரிஸ் அடிச்சிருப்பாங்க, லேனின் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் சப்போர்ட் ஆகும். இப்போது இதில் வந்து பிளேயருடைய த்ரெட்டு ஏ கிங்குக்கு இருக்குது, ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஏ கிங் கார்டன்லேருந்து ஒரு இவங்க 2 பேருமே ஐபிக்கு ஒருத்தங்களை எடுத்தால் போதும். யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்மேல் இவங்க இந்த கேட்டகரியில் எடுக்க வேண்டிய லோபிக்கு 3 அதாவது கடைசியில் தான் அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் வரும். ஸோ 3 ஓவர் டு 4 ஓவர் போட்டுருவாங்க. இந்த கிப்பு தான் நீங்கள் கிப்பா ஃப்ராங்க்லினான்ட்டு ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஒன் சைட் டீம் போட்டாலும் ஒருத்தங்களை எடுத்தால் போதும், 2 பேர் எடுக்க வேண்டாம். ஸோ ஒருத்தங்களை அந்த இடத்துல ட்ரை பண்ணாலே போதும். கிப்பு எடுக்கணும், அது இல்லைன்னா ஃப்ராங்க்லின். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி பொறுத்தவரை மேக்ஸிமம் இது வந்து பவுலிங்கில் 3 பேர் தான் வர வாய்ப்பு இருக்கும், இல்லைனா 4. மேக்ஸிமம் 3 பேர் வர மாதிரியே டீமை மேக் பண்ணலாம். இதில் ஸ்டான்ஹோஸ் பொறுத்தவரை ஸ்டார்டிங் பவுலிங் கொடுக்குறாங்க, அப்புறம் நிறுத்திடுறாங்க. ஸோ இதில் இப்போது இவங்க டீமுடைய கிட்டத்தட்ட மெயின் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்பும் ஃபெரண்ட்டும் தான் மெயினாக இருப்பாங்க. ஃபெரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஃபெரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கிறதுனால ஃப்ராங்க்லின் கிப்பில் யாருக்காவது ஓவர் கிடைக்கலாம். ஸோ இதில் ஒரு லோ பிக்குக்கு சிவிசி கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்மேலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மெக்ராத்தி ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ராங்க்லினுக்கு சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் ஜிஎலுக்கு உள்ள லோ பிக் ரிஸ்க்கு கேட்டகிரி. அதே மாதிரி கேப் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா ஒரே ஒரு இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கார்னர் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச்சு சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்களுக்கு விசி ட்ரை பண்ணலாம் டீமில் எடுத்து. பொறுத்தவரை லேனின் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு அல்னா கிங்கும் கிரகம்லாம் ஓவர் போடலை அப்படின்னா அல்னா கிங்கு அப்புறம் கார்ட்னர்லாம் போடலைன்னா அவங்க ஒரு இதுக்கு செட் ஆயிடுவாங்க. அவங்களும் நல்ல ஹிட் பண்ணுவாங்க. ஸோ சிவிசி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்காக இவங்களை டீமில் எடுத்துக்கோங்க. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறதெல்லாம் ஒரு டவுட்டு தான். ஆனால் வின்ஃபீல்டில் ட்ரை பண்ணலாம். சேசின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓவல் வந்து அந்த மேட்ச் அப்போ ஒன் சைடாக வின் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டீம் மேக் பண்ணும்போது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.